ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். 24 ட்ரெய்லர். ஸோ இப்போ தான் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறது ஹாப்பி பர்த்டே டு மீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதிலிருந்தே வந்து தெரியுது இது வந்து சூர்யா தான் ஹீரோ, சூர்யா தான் வில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேயே தெரிஞ்சிருது. அந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு க்ரூயல் ரோல் மாதிரி அந்த கெட்டப்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி அந்த டோனே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. எடுத்தோடனே வந்து சூர்யா வந்து இன்னொரு சூர்யாவை எட்டு உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரி நித்யா மேனன் இருக்கிறது தெரியுது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சூர்யா சொல்கிற ஒரு டைலாக் வருது. இப்போது நான் பண்ணுற டைம் மிஷின்னு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து மெயின் கதை கருவாட்டு இருக்குது. அதிலிருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது யங் சூர்யா வராரு. யங் சூர்யா வந்து செம்ம க்யூட்டு. அநேகமாக வாரணம் ஆயிரமில் இருக்கிற மாதிரி அதே கிரேஸ் அப்படியே இருக்கிறாரு. அவர் வந்து வயசான மாதிரியே தெரில, உண்மையாக சொல்ல போனால். செம்ம ஹேண்ட்ஸம்மு சூர்யா. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நீங்கள் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனுங்கிற மாதிரி பெருசாக நிறையா பண்ணுறீங்க. நீங்கள் தான் நிறையா பேருக்கு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கீங்க. அந்த ஹேண்ட்ஸம் லுக்கு, அவர் வந்து நீங்கள் க்யூட்டாக சரண்யா பண்ணணும் அவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் செம்ம இந்த என்ஜாயபிள் சீன்ஸாக இருந்துச்சு. அடுத்தது காமெடிக்கு வந்து நம்ம சத்யன் இருக்கிறாரு, ஒரு சீனில் வராரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து சமந்தா பப்ளியாக இருக்காங்க. அடுத்தது இந்த சூர்யா ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து மெக்கானிக்கு, வாட்ச் மெக்கானிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதில் அந்த ஃப்ளாஷ்பேக்கு அது எல்லாம் கனெக்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த காலமின் காதலி அந்த சாங்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு, சின்ன லிட்டில் பிட்டு. அது வந்து நல்லா செம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக்கு அப்படியே எடுத்து விடுற மாதிரி இருந்தது. செம்ம கோஆர்டினேஷனு, அந்த ஸ்டைலிஷ் லுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து வில்லன் ரோல்ஸ் வர்ற மாதிரி, அப்படி வந்து வாட்ச் எங்கிட்ட இருந்துச்சுன்னா குழந்தைய கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நித்யா மேனன் சொல்கிற சீனு. அப்புறம் வந்து அந்த சூர்யா இங்கே சைடில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஸோ வந்து ஒரு ஏஜ் ஓல்டு லுக்கு சூர்யா. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் நாளையிலேருந்து பார்த்ததுலேருந்தே தெரியும் லைக் எப்படி டைம் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி. ஸோ கடைசியாக சொல்கிறாரு ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சீன் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸைட்டிங்கான ட்ரெய்லர், டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்டு அப்படிங்கிறது ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தாலே தெரியுது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 24 யங் ஹேண்ட்ஸம் லுக் சூர்யா, வி லவ் யூ அப்படின்னு தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும். மூவி எப்போ ரிலீஸ்